நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தர போகிறேன். இது ஃபோட்டோஷாப் சம்மந்தப்பட்டது கிடையாது. இருந்தாலும் ஃபோட்டோஷாப்பில் நாம் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, இது மாதிரி நான் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து WebP அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோஸை நான் வியூ பண்ண அப்படின்னா அது டேரெக்டாக என்னோட ப்ரௌசரில் தான் வியூ ஆகும். அதுவே நான் அது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணாலும் அது இது மாதிரி ஓப்பன் ஆகாது, எரர் காமிக்கும். இப்படி எரர் காமிக்கிற இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்க இந்த ஃபோட்டோஸை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஃபார்மேட், அதாவது WebP அப்படின்னு இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபோட்டோஸை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரௌசரில் இப்படி ஒரு ஃபோட்டோ நான் தேடி இருக்கேன். இந்த ஃபோட்டோ நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸோட ஃபார்மேட் காமிக்கும். WebP அப்படின்னு காமிக்கிறீங்களா? இந்த ஃபோட்டோஸ் வேறு ஏதாவது ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சினா வேறு எதுவும் அவைலபிள் கிடையாது. இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இப்படி டவுன்லோட் பண்ணுற இந்த ஃபோட்டோஸை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண அப்படின்னா இது மாதிரி ஒரு எரர் வரும். ஓகேங்களா? அப்போது இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு பிளக்கினை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிளக்கினை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஷாப் பிளக்கினை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஷாப் லொக்கேஷனுக்கு போங்க. ஓகேங்களா? உங்களோட மை கம்ப்யூட்டர் போங்க. மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோபில் நீங்கள் என்ன வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெர்ஷனுக்கு உண்டான அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2021 யூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த பிளக்கின்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் இந்த விஷயத்தை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பண்ண அந்த பிளக்கின் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு WebP அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் திரும்ப ஃபோட்டோஷாப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த ஃபைல். இந்த ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னோடய ஃபோட்டோஷாப்பில் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகாத இந்த ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா WebP அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. WebP அப்படின்ற ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்க இந்த ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பிளகினை நீங்கள் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்பில் பிளகின் ஃபோல்டரில் இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த WebP அப்படின்னு ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.